வாணியம்பாடியில் தொழிலதிபரை வீட்டில் கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வாணியம்பாடியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். மீனாட்சி சுந்தரம், வணக்கம். தற்பொழுது வீட்டில் தொழிலதிபரிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. வாணியம்பாடியில் தொழிலதிபர் வீட்டில் நுழைந்து தொழிலதிபர் உட்பட 2 பேரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தில் வீட்டிலேயே வேலை செய்து வந்த நபர் உட்பட 3 பேரை வாணியம்பாடி நகர காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் நேற்று முன்தினம் பட்டப்பகலில் வீடு புகுந்து 4 கொள்ளையர்கள் வீட்டின் உரிமையாளரை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயற்சியில் ஈடுபட்டனர். இது குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தொழிலதிபர் வீட்டில் பணிபுரிந்து வந்த சக்திவேலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வீட்டில் பணிபுரிந்து வந்த வாணியம்பாடி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், இவருடைய பழக்கத்தில் இருந்த திருப்பத்தூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் தனது முதலாளியும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் நிறைய நகைகள் வைத்திருப்பதாகவும் கூறியதின் பேரில் இருவரும் ஆந்திர மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்த சாந்தகுமாரி என்பவரிடம் விவரத்தை தெரிவித்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இந்நிலையில் சாந்தகுமாரி தனக்கு தெரிந்த சம்பங்கி என்பவர் மூலம் கூலிப்படி ஏவி கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த இளவரசன், வாணியம்பாடி பகுதி அண்ணா நகரை சேர்ந்த சக்திவேல், ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமாரி ஆகிய 3 பேரையும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.